சிவகார்த்திகேயன் ரவி மோகனோட ஃபேஸ் ஆஃப்ல இந்த ட்ரைலர் ஸ்டார்ட் ஆகுது. எஸ், பராசக்தி படத்தோட ட்ரைலர் வந்து வெளியாயிருக்கு. வர 10ஆம் தேதி பராசக்தி படம் ரிலீஸ் ஆகுதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை முன்னிட்டு பராசக்தி படத்தோட ட்ரைலர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. எப்படி இருக்கு, எந்த மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1964ல் நடக்கிற கதைக்களம் அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. சிவகார்த்திகேயன் அவர்கள் ரயில்வேஸில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு தம்பியா அதர்வா இருக்காரு. இது 1964ல் நடந்த ஒரு இந்தி எதிர்ப்பு போராட்டம் சார்ந்த ஒரு படம் அப்படின்றது தான் வந்து இந்த படக்குழு வந்து சொல்லியிருந்தாங்க. அதை சார்ந்து தான் இந்த ட்ரைலரும் இருந்துச்சு. 3 நிமிஷம் போகிற இந்த ட்ரைலரில் ஃபஸ்ட்டு 1 நிமிஷத்தை வந்து பிரித்தோம் அப்படின்னா சிவகார்த்திகேயன், ஸ்ரீலீலா, அதர்வா இவங்களுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை தான் வந்து காட்டியிருக்காங்க. அதாவது சிவகார்த்திகேயனுக்கும் அதர்வாவுக்கும் உள்ள அந்த பிரதர் பாண்டிங், அவங்க 2 பேரும் எப்படிலாம் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை காட்டுறாங்க. இந்த படத்தில் அதர்வாவோட அண்ணனா சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காரு. கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியான கண்டிப்பான அண்ணனாக தான் இருக்கார் போல இருக்கு. ஹிந்தியை முக்கிய மொழியாக அறிவிக்கிறதுனால சிவகார்த்திகேயன் அவர் வேலை செய்கிறதுக்காகவே என்ன பண்ணுறாருன்னா ஹிந்தி கற்றுக்க ட்ரை பண்ணுறாரு. ஸோ இதுக்காக வந்து போகிற இடம் தான் ஸ்ரீலீலா வந்து அவருக்கு ஹிந்தி கற்று தராங்க. இதுக்காக அவர் கூட இருக்கிற எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து அதர்வாலேருந்து அதை பயங்கரமாக எதிர்க்கிறாங்க. இது இந்தி திணிப்பு எதிரான படம் தான், இந்திக்கு எதிரான படம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இதில் வர சீன்ஸில் வந்து இருக்குது. இந்த ட்ரைலரோட செகண்ட் ஹாஃபில் தான் பார்த்தீங்கன்னா படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத வந்து லேசாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இந்தி திணிப்புக்கு எதிராக போராடுற ஒரு கூட்டம் இருக்குது. அதற்கு தான் வந்து சிவகார்த்திகேயன் வந்து வராரு. அண்ட் இது எதிர்க்கிறதுக்கு தான் வந்து ரவி மோகன் வந்து இருக்காரு. ஸோ இந்தி திணிப்புக்கு யாரெல்லாம் எதிராக இருக்காங்களோ அவங்கள எதிர்க்கிறது தான் ரவி மோகனோட வேலையாக இருக்குது. அண்ட் இந்த ட்ரைலரை பார்த்து முடிக்கும் போது ஓவராலாக இது என்ன மாதிரியான கதையாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து அதர்வாவோட அண்ணனாக நடிச்சிருக்காரு. அதர்வா ஒரு பெரிய போராட்டத்தை வந்து ஏற்படுத்துறாரு. அதனால் அவருக்கு ஏதோ ஒன்று நடக்குது. ஸோ அந்த இடத்துல தான் இதுக்கு மேலே நம்ம வெளியில் இருந்தால் பிரயோஜனம் இல்லை, நம்ம உள்ளே இறங்கியே ஆகணும்னு சொல்லி இந்த போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்துகிற மாதிரி சிவகார்த்திகேயன் உள்ளே இறங்குறாரு. இதை தடுக்கிறதுக்கு ரவி மோகன் தான் இதை தடுக்கிறதுக்கு பயங்கரமாக உள்ள வில்லனாக வந்து வராரு. அண்ட் ஃபைனலாக இது தடுத்தாங்களா, என்ன ஆச்சு, ஏதாச்சு, கிளைமேக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரவி மோகன் அவர்களுக்கும் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கும் ஒரு பயங்கரமான ஃபேஸ் ஆஃப் இருக்கும் போல இருக்குது இந்த ட்ரெயின் சீக்வன்ஸில். அப்படி தான் இந்த ட்ரைலருமே வந்து முடிச்சிருந்தாங்க. ஸோ சுதா கொங்கரா அவர்களோட 11 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தியேட்டரிக்கல் ரிலீஸாக வரப்போகிற படம் தான் பராசக்தி. இந்த படம் ஜனவரி 10ஆம் தேதி வருது. ஜனநாயகன் படம் ஜனவரி 9ஆம் தேதி வருது. ஸோ இது ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ லான்ச்சில் வந்து சிவகார்த்திகேயன் பயங்கரமான ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருந்தாரு. அதை த ஃபைனல் கட் சேனலில் என்னென்னலாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத வந்து நாங்கள் போட்டிருக்கோம். அண்ட் இந்த படத்தோட ட்ரெய்லரை பார்த்து முடிக்கும் போது நிறைய விஷயங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. பயங்கர கூஸ்பம்ஸாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட விஷுவல்ஸை பற்றி பேசணும். இது ஒரு 1960ஸில் நடந்த கதை அப்படிங்கிறதுனால அதுக்கு ஏற்ற மாதிரியான அந்த சினிமாட்டோகிராஃபி எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் டிசைன், அதாவது ஆர்ட் டிபார்ட்மெண்ட், இதை வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துல கூட வந்து பார்த்திங்கன்னா இது செட்டு இது வந்து போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் நிறைய ரியல் லொக்கேஷனில் ஷூட் பண்ண மாதிரி தான் இருக்குது. அண்ட் காஸ்டியூம்ஸும் பயங்கரமாக இருக்குது. அண்ட் இதுக்கெல்லாம் தாண்டி மியூசிக், உண்மையாகவே ஜிவி பிரகாஷ் அவர்களோட மியூசிக் பயங்கரமாக இருக்குது. இது தேட்டரில் பார்க்க இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் படத்தில் இருக்கிற பாடல்களும் பார்த்தீங்கன்னா படத்துக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த பராசக்தி படத்தோட ட்ரைலர் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஃபஸ்ட்டாக வந்து ப்ராப்பர் தளபதி கமர்ஷியல் ஃபிலிம் ஃபேன்ஸ் எதிர்பார்க்குற எல்லா எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கும். ஜனநாயகன் ஆடியோ லான்ச் மலேசியாவில் நடந்துச்சு. எப்படி இருந்தது அந்த வைப்? தலைவர் அந்த ரேம்ப் வாக்கில் நடந்து வந்து 80,000 பேர் இந்த யார் பெற்ற மகனும் பாட்டு கோரஸை பாடும்போது அதெல்லாம் இதுதான் அஃபிஷியலாக அவரோட கடைசி ஆடியோ லான்ச் மேடையில் ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லி தான் சொன்னது. சொல்ல கஷ்டமாக தான் இருக்குது, பட் இது கடைசி படம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாரு. லைட்டாக அழுக வந்தது. அவர் அளவே இல்லை, ரொம்ப ட்ரை பண்ணாங்க எல்லாருமே. அனிருத் அவர்கள் எல்லாமே ட்ரை பண்ணாங்க. கடைசி 33 வருஷமாக அவர் பார்க்காத ஒரு பிரச்சனை இல்லை, எல்லா தடையும் தாண்டி வந்திருக்காரு. விஜய் சாரோட கடைசி படம் வேற, இருக்கிற எக்ஸ்பெக்டேஷனை விட பீக்கில் இருக்குது. ஜனநாயகன் அந்த 1000 crore மார்க்கை தொடுமா? 1000 crores 2000 crores we don't care. அவரோட கடைசி படம் செலிப்ரேட் பண்ணணும். ஜனநாயகனோட பராசக்தியும் வருது. பின்னாடி பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்கலாம், அந்த அழுத்தம் அதெல்லாம் இருக்குது. அதனால சினிமா பொலிட்டிக்கல் அது வேற. எஸ்கே அவர்களோட 25வது படம். சிவகார்த்திகேயனுக்கு he has a good market as well. நல்ல ஓப்பனிங் இருக்கும், பட் ஸ்க்ரீனை ஸ்ப்ளிட் பண்ணுற பிளானில் இருப்பீங்க. கண்டிப்பாக ஜனநாயகில் ஹேவ் மோர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். பராசக்திக்கு வந்து ஸ்க்ரீன்ஸ் அதிகப்படுத்தணுன்ற மாதிரி ஒரு அழுத்தம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. போடுங்கன்னு சொல்லுவாங்க தவிர ப்ரெஷர் அழுத்தம் நான் சொல்ல மாட்டேன். அப்படி தான் இருக்காது. பீங் எ ஃபேனா நீங்கள் எப்படி அவரோட கடைசி படத்தை பார்க்க அந்த ஃபேஸ் வந்து ஒரு எண்டுக்கு வருதுன்னா கண்டிப்பாக நான் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ஒரு இமோஷனல் மூமெண்ட்டாக தான் இருக்கும். வணக்கம் ரேவந்த் ப்ரோ. வணக்கம். ஜனநாயகன் ஆடியோ லான்ச் மலேசியாவில் நடந்துச்சு. நீங்கள் அங்கே இருந்தீங்க, உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களோட சோஷியல் மீடியாவில் பார்த்தோம். எப்படி இருந்தது அந்த வைப்? பயங்கரமான ஒரு யூஃபோரியா. அது வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்.
அது அங்கே இருந்தவங்களுக்கு மட்டும் தான் சொல்ல முடியும். இட் இஸ் எமோஷனல் கனெக்ட் பிட்வீன் த ஃபேன்ஸ் அண்ட் எங்கள் தலைவர். பயங்கரமான ஒரு கூஸ்பம் மூமெண்ட். தலைவர் அந்த ரேம்ப் வாக்கில் நடந்து வந்து நின்று எங்கள் க்ரௌட் அப்படியே 80,000 பேர் அந்த யார் பெற்ற மகனும் பாட்டு ஒரு கோரஸை பாடும்போது அப்போ வந்து ஒரு ஃபீல், அதெல்லாம் திருப்பி அந்த மாதிரிலாம் கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு ஃபீல். இதுதான் அஃபிஷியலாக அவரோட கடைசி ஆடியோ லான்ச் மேடையில். அஃப்கோர்ஸ் அதுதான் அவரே அனௌன்ஸ் பண்ணது தான். அவரே அனௌன்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போதே சொல்லி தான் சொன்னது. சொல்ல கஷ்டமாக தான் இருக்குது, பட் இது கடைசி படம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிச்சார். பட் எஸ் அவரோட கிளாரிட்டி இன் தாட் எல்லாம் தெரியுது வெளியே. பிகாஸ் ஒரு பாதையை நோக்கி போகிறாங்கன்னா அது மட்டும் தான் ஃபோக்கஸ் இருக்குன்னு இருக்காரு. அவர் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிற ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா வந்து அவருக்கு அந்த லைட்டாக அழுக வந்தது இப்படி தொடச்சிட்டு கூட அவர் ரொம்ப இமோஷனல் ஸ்ட்ராங். ஜென்ரலாக ரொம்ப ஸ்ட்ராங். அவர் அழகவே இல்லை. அது ரொம்ப ட்ரை பண்ணாங்க எல்லாருமே. ஆல்கர்லேருந்து அனிருத் அவர்கள் எல்லாமே ட்ரை பண்ணாங்க. பட் ரொம்ப ஸ்ட்ராங்காக, பட் இஸ் ஜென்ரலி வெரி ஸ்ட்ராங் மேன். கடைசி 33 வருஷமாக அவர் பார்க்காத ஒரு பிரச்சனை இல்லை. எல்லா தடையும் தாண்டி வந்திருக்காரு. ஸோ அதை தாண்டி வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக உங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ், அந்த எமோஷனலி ஸ்ட்ராங்கான கேரக்டர் வந்துடும். ஸோ அதுதான் நீங்கள் பார்த்தோம் நாங்கள். அண்ட் அந்த ஸ்ட்ராங்னஸோடவே நம்ம அடுத்து ஜனநாயகன் படத்தை பற்றி பார்த்துருவோம். பொங்கல் ரிலீஸ் 9th ரிலீஸ் ஆகுது. ஸோ தேட்டரில் எல்லா இதுவும் ரெடியாக சைண்டுன்ற இதை பார்த்தோம். படம் சைண்டு இந்த வீக்கெண்ட் புக்கிங் ஓப்பன் பண்ணுறோம். இந்த வீக்கெண்ட் ஒரு ஸ்பெஷல் ஷோவும் போடுறோம், மெர்சல் போடுறோம். ஜஸ்ட் டு கீப் த ஃபேன்ஸ் என்கேஜிங். கண்டிப்பாக பெரிய லெவலில் படம் வெற்றி பெறுன்ற நம்பிக்கை இருக்குது சார். எல்லா பெரிய படம் வரும்போதுமே அந்த ஒரு கேள்வி ஆட்டோமேட்டிக்காக வரும். அண்ட் தட் டூ விஜய் சாரோட கடைசி படம் வேறு இருக்கிற எக்ஸ்பெக்டேஷனை விட பீக்கில் இருக்குது. கலெக்ஷனாக இந்த 1000 crores இந்த மாதிரி நம்பர்ஸ் ரிலேட்டடாக ஒன்று இருக்கும்ல. ஸோ நம்ம அந்த 1000 crores தள்ளி வச்சுருவோம். பட் விஜய் சாரோட கெரியரில் த பெஸ்ட் கலெக்ஷன் படமாக இது இருக்குமா? 100% இது பெஸ்ட் கலெக்ஷன் ஃபிலிமாக இருக்கும். ஏன்னா இது அரசியல்லாம் தாண்டி எல்லா கட்சிக்காரங்களும் அவர் வந்து ஒரு நடிகராக ஒரு மனிதராக எல்லாருக்குமே பிடிக்கும். அரசியலில் 1008 விமர்சனங்கள் வைக்கலாம், அதெல்லாம் ஒதுக்கிட்டு மக்கள் வந்து படத்தை தேட்டரில் வந்து படம் பார்ப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் எங்கள் தளபதி. ஸோ கடைசி படம்னால அனைவருமே படம் பார்ப்பாங்க. எல்லாருமே ஒரு பெரிய வசூலில் வந்து படத்துக்கு குவிப்பாங்க. த ப்ரொடியூசர்ஸ் வெரி லக்கி டு டூ ஹிஸ் லாஸ்ட் ஃபிலிம். நீங்கள் சொல்லுங்கள், ரோஹிணியில் வந்து என்ன மாதிரியான பிளான்ஸ்லாம் இருக்குது? ஏன்னா யூஸ்வலாக நாங்கள் ஃபுல்லாக ப்ராப்பர் பொங்கல் தீமில் பண்ணலான்னு இருக்கோம். ஃபுல் பொங்கல் செட்டப் வச்சு ப்ராப்பராக பொங்கல் தீமில் ஒரு செலிப்ரேஷன் பிளான் பண்ணிட்டுருக்கோம். ப்ளஸ் ஒரு ஃபேரல் மாதிரி சின்ன அவர் முதல் படத்துலேருந்து சின்ன சின்ன ஒரு எலிமெண்ட்ஸ்லாம் அங்கங்கே ஆட் பண்ணி ஒரு செலிப்ரேஷன் பிளான் பண்ணிட்டுருக்கோம். ஜனநாயகனோட வந்து பராசக்தியும் வருது. ஸோ அந்த டாக்ஸுமே போய்கிட்டு இருக்கு. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் 14th சொல்லியிருந்தாங்க, இப்போது 10th சொல்கிறாங்க. இது இப்போ ரிலீஸ் ஆகுறதுனால உண்மையிலே ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? ப்ராப்ளம்னு கிடையாதுங்க. எப்பயுமே ஒரு பெரிய படம் வருது, இன்னொரு நாட் ஸோ பெரிய படம் வரும்போது கண்டிப்பாக அதோட ஸ்க்ரீன் ஷேர் கம்மியாகும். ஸோ பராசக்தி வந்து கொஞ்சம் தள்ளி வந்திருந்தால் அதுக்கு ஈக்குவலாக ஸ்க்ரீன் ஷேர் கிடச்சி, அதுக்கு நல்ல ஸ்க்ரீன், ஜாஸ்தியான ஸ்க்ரீன் ஷேர் கிடச்சிருக்கும். ஓகே, இப்போ வந்து ஒரு சிங்கிள் ஸ்க்ரீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா